வணக்கம் மக்களே, நான் தான் கேள்விப்பட்டதை பேசுகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே பண்ண ரெக்கார்டிங்கான இன்னும் கிரேட் பாட்காஸ்டில் இருக்க அந்த எபிசோட் லவ் எபிசோட் இருக்குல்லங்க, அதோட வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு இன்னும் நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய கண்டென்ட் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல. இது லவ் ஸ்டோரி பார்ட் ஒன், லவ் ஸ்டோரி பார்ட் டூ, பார்ட் த்ரீ வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆவரேஜாக ஒரு 18 மினிட்ஸ் போட்டால் தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால என்னோட முதல் லவ் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அதுக்கப்புறம் என்னோட ரெண்டாவது லவ் ஸ்டோரி வந்துட்டு 2 பார்ட்டாக வைக்கணும். அவ்வளோதான் மக்களே. கேட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணல எதுல இருந்து விட்டு வேண்டாம், கமெண்ட் பண்ணல நம்ம சாதிக்கார போயிருந்தோம், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மொத்தம். பற்றி என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்த லவ்வை பற்றி நான் பேச போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அது நான் ஆரம்பிக்கணும்னா என்னோட கிளாஸ் 7 அந்த லவ் போனோம். ஓகே, கிளாஸ் 7 வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன். புது எனக்கு வந்துட்டு நான் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூல் வந்து பெருசாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு ஒரு டவுனை தாண்டி வெளியே வந்துட்டு பெரிய ஒரு இடமா வந்து வச்சுருக்காங்க. அங்கே இருக்க என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் பிரீத்திங் தவிர வேறு இது இருக்காது. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போகும்போது ஸ்கூலில் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நல்ல சாப்பாடு லஞ்ச் பீரியடில் இந்த மாதிரி போடுறாங்க. நானும் ஜாலியாக சாப்பிட்றேன். இப்போ புதுசாக பசங்க வந்திருக்காங்க, எனக்கும் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. அப்போ போயிட்டு ஒரு பையன்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறதுன்றது அவ்வளோ தயக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் போய் பேசுகிறேன் ஒரு பையன்கிட்ட. அவன் வந்துட்டு இதுடா இப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு இதுவாக இருப்பாங்க, தனித்தனியாக கேங்ஸ் எடுத்துக்குவாங்க, கேங்ஸ்டர் மாதிரி சுற்றுவாங்க அப்படின்னா. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. நான் போனது அங்கே ஜாலியாக ஜாலியாக இருக்கணும். அதுக்காக தான். இட் மீன்ஸ் மென்டல் பீஸ் அப்படின்றது இருக்கணும். சண்டை போடாமல், பிரச்சனை பண்ணாமல், பேசாமல் வரணும் அப்படின்றது எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் நான் அதுபடி வாழ்ந்தேனா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு இப்போ ஆங்கர் இஷ்யூஸோ டெம்பர் இதுவோ எனக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டேவும் வருது. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் அமெரிக்கா ரிட்டன் அந்த பொண்ணு இந்தியாவுக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு நான் போய் அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேவே. ஓ காட், ஃபெயில்ட் இட். நான் தோத்துட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சிச்சு, எந்த பஸ்ஸில் வரா, என்ன ரூட்டில் உட்காந்து போவா அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நானும் கொஞ்சம் நாட்கள் ஓடுது. நான் வந்து ஃபுட்பால் கிளப்பில் சேர்றதுக்காக நான் வந்து அந்த ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுத்தேன். அதான் ஞாபகம் வந்துருச்சு. அந்த காரணத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த ஸ்கூலை. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐஎஸ்எல் டீமோட ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க கோச்சிங் கொடுத்தாங்க. நானும் அந்த பேரில் போய் கோச்சிங் சேர்ந்து போனால் வந்துட்டு நானும் தினமும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நானும் ஜாலியாக விளையாண்டுட்டு பாலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இப்படி தான் ஜக்லிங் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபிட்னஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க. டயர் கிழிஞ்சிரும். அசிஸ்ட்டு ஏதாவது ஒரு பாஸு தவறி போட்டுருவேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 9th கோல் போட்டுருவாங்க. நமக்கும் வந்துட்டு ஒரு நாள் கோல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் நடக்காது. அது வேறு விஷயம். இந்த மாதிரி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்கூலில் வந்துட்டு எல்லா பசங்களையும் சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு ஒரு தனிமையில் ஒரு வெறுப்புலேயே தெரிஞ்சுக்கிட்டே கிடந்தேன். அப்போ ஒரு நாள் சனிக்கிழமை ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது என் பூட்டை மாட்டிக்கிட்டு இருக்கேன். என் பூட்டு, சிம்பாடு, சாக்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து நடந்துச்சு. பின்னாடின்னு ஒரு பொண்ணு வர்றது வந்துட்டு ஐ கேன் சென்ஸ் ஹர் பை ஹர் ஷேடோ. ஓகேவா, அவள் இருக்கா அப்படின்றது ஒரு ஷேடோ மூலமாக நான் வந்துட்டு சென்ஸ் பண்ணேன். நான் வந்துட்டு அவன் முன்னாடி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு அப்படியே கெத்தாவான். என்னடே 4 பேர் கொஞ்சம் ஃப்ரெண்டே ஆகலை, இதில் எனக்கு கெத்து வேறு காட்டுறானா, நிறுத்துறா அப்படின்ற மாதிரி நான் இப்போ சொல்லுவேன் அவனை பார்த்து. என்ன பண்ணேன், மாட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு வர்றதை கூட கண்டுக்காத மாதிரி அப்படி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு முன்னாடி போறான்னா, ஷி வாஸ் த ஆக்சுவல் ஒன் ஹூ ஐ நீடட் டு ஸ்பீக் டு ஹர். ஓகேவா, நான் வந்துட்டு ஆஹா இந்த இடத்துல வந்து ஈஸியாக அவளை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஒரு சிக்கல்.
இப்ப அந்த பொண்ண வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் லவ் பண்றானுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 6வது ஆள். அந்த மாரி வந்துட்டு போகுது. நானும் வந்துட்டு போய் சரி பேசி அப்ரோச் பண்ணி அவன் ஃப்ரெண்டாவது ஆயிடலாம் அப்டின்னு நெனச்சு போய் ட்ரை பண்றேன். அந்த பேச கூட முடியலங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை. நான் நிக்கிறேன் ஸ்டபர்னாகுறேன். ஏய் என்னடா இது அப்படின்ற மாரியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணேன், இப்போ அந்த பொண்ணு வந்து என்னோட அந்த ஷேடோல இருந்து அப்படி வரா. அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சுங்க. ஆஹா! இந்த இடத்துல அவளுக்கு பேசலாமே அப்படின்னு. இப்போ நான் போயிட்டு அந்த பொண்ணுட்ட போய் அப்ரோச் பண்ணி பேச போறேங்க. ஓகேவா? அப்ப அந்த பொண்ணுட்ட போய் பேசுறேன். அந்த பொண்ணு நல்லா பேசுது. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவ வந்து எப்படின்னா சோசியல் மீடியா டைம் அப்போ வந்து ஆக்டிவா இருக்கா. எப்படின்னா 7th படிக்கும்போது யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ பார்க்குறா. அதுல வந்துட்டு போடுற பாப்புலரான வீடியோ பத்தின ஒரு புரிதல் அவளுக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப அவ வந்துட்டு என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க இத பத்தி. ஆனா நான் அப்ப 7th படிக்கும்போது என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்ப போற பிளாக் ஷீப் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மரம் நடுறோம் அப்படின்னு கிரிஞ்சு பண்ணாம அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டேன். அது நல்லா இருக்கு அப்படின்னு 4 பேர் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். ஏன்னா அப்போ இருந்த மனநிலை இல்லையா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிளாக் ஷீப் பார்த்துட்டு அதை வந்துட்டு ஒருத்தட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு அது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. சொல்றதுல தப்பு இல்லைல்ல. அது தப்பா இருக்குன்னா அதை நம்ம இன்னைக்கு திருத்திக்கிட்டோம். ஓகே, பேக் டு த பாயிண்ட். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் பாப்புலரான வீடியோலாம் பார்ப்பேன், கோகோன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நானும் கேட்டேன், கோகோ சிஓவா அப்படின்னா. ஆமா அப்படின்னா. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சீக்கும் கேக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ல கோலமாவு கோகிலாவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு தலையில தட்டிட்டு போடா போடா அப்படின்ற மாதிரி, நம்ம விஜயனா மாதிரி போடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டுங்க. அப்போ ஒரு லேசா ஜாலியா இருந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, நாட்கள் ஓடுது. இந்த மாதிரி வந்துட்டு ஓடுது. காம்படிஷன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, ஆனா லவ் பண்ணல. ஓகேவா? இப்போ நானும் இன்னொரு பையனும் தான் இருக்கோம். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா என்னை விட 1000 லெவல் ஆஸ்பெக்ட்ல அவன் பெரியவன். என்ன எப்படி சொல்றேன்னா, அவன் ஒரு ஆர்மி ஸ்கூல்ல தான் வந்திருக்கான் எங்க ஸ்கூலுக்கு. அவனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா 7th படிக்கும் போது ஆள் வந்துட்டு 6 பேக்லாம் வச்சிருப்பாங்க. ஆள் என் ஹைட்டு, என் ஃப்ரெண்டு. அவனை நான் மார்க்கரி பண்ணுவேன், ஜாலியாக சுருப்பேன், அவனை கலாய்ப்பேன். எனக்குமே அவன் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட அவனை எனக்கு பிடிக்கும் தான். நாங்கள் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவன் ஒருத்தன் தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவனே வந்துட்டு எனக்கு எதிரி ஆகிற மாதிரி இருக்கான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட இவன் நான் பேசுகிற லெவலை விட அந்த பொண்ணுக்கிட்ட அவன் போய் பேசுகிற லெவல்ன்றது இட்ஸ் மோர் தேன் மை செல்ஃப். அந்த எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸுன்றது கிடைக்கல. மீன்ஸ் டீச்சர்ஸும் வந்துட்டு என்னை அப்போ வந்துட்டு இவனுக்கு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இவன் இந்த மாதிரி இவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. எல்லாருக்கிட்டையும் சண்டை. மாதம் ஆனால் ஒரு டீச்சர்கிட்ட போய் சொல்லிடுறது, இந்த மாதிரி வந்துட்டு அடிச்சுதான் அப்படின்னு சொல்லி அழுகிறது வந்துட்டு எனக்கு அப்போ அவ்வளோ சகஜம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பையனுக்கு வந்துட்டு ஸ்கூலில் இருக்கான். நான் ஸ்கூலில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. என்னை விட ஒரு கான்ட்ரடிக்டிவான ஒரு ஃபேஸில் அவன் இருக்கான். இப்போ என்கிட்ட பேசுகிறத விட அந்த பொண்ணு யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? அந்த பையன்கிட்ட தான் பேசணும். எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ என்ன ஆச்சு, எனக்கும் அந்த பையனுக்கும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் அந்த பையன்கிட்ட வந்துட்டு சண்டை போடணும்னு விரும்பலை. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு என்னை லவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வா அப்படின்ற ஒரு இது இருக்க, ஒரு ஃப்ரெண்டு முக்கியமா இல்லை ஒரு லவ் முக்கியமா அப்படின்ற ஒரு தராசில் நடுவில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ அந்த தராசில் தீய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம், அதாவது தராசில் ஒரு சைடு இறங்குற மாதிரி, தீய வைக்கிறேன் லூஸ் மாதிரி பேசிட்டு இறங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த பையனுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சுங்க. நான் லவ் பண்ற விஷயத்த அவன் கிட்ட நான் சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு நான் அடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நகர்ந்து போக வேண்டியதானே அப்படின்னா, அவன் என்னை அடிச்சு ஃபேமஸ் ஆயிட்டான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கான், நம்ம அவன்கிட்டயே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஃபேக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா என்னை விட அவனுக்கு தான் நல்லா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு. உண்மைதான் அது. இப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நாட்கள் ஓடுது.
அவங்களுக்குள்ள வந்துட்டு சண்டைன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஊரை ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சான். அதாவது ஒரு கட்டத்தை தாண்டி போக ஆரம்பிச்சான். இப்போ என்னாச்சுன்னா நான் வந்துட்டு போகிறேன், போய் பேசுகிறேன், ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆனோம். அந்த பொண்ணுகிட்ட நான் நம்பர் வாங்க மறந்துட்டேன். இப்போ 7th முடிவு வரப்போகுது எக்ஸாமு. 7th எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனுவல் எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நீங்கள் மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கலைன்னா அவங்களை தூக்கி நாங்கள் அந்த செக்ஷனில் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி மிரட்டினானுங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே சேஃபர் சைடில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் லேசாக படித்து அதே செக்ஷனில் சஸ்டெயின் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. சயின்ஸ் எக்ஸாம் அப்படியே படிக்கல, முதல் நாள் எடுத்து கைடை புரட்டும் போது ஒரு நற்செய்தி, கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. கொரோனா லாக்டவுன் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றுமே தெரியல. என்ன முகக்கவசம்ன்றாங்க, சானிடைசர்ன்றாங்க, ஒன்றுமே புரியல. நான் வந்துட்டு என்ன கதை இது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன். 8th ஆன்லைன் கிளாஸு. ஆன்லைனில் வந்துட்டு அந்த பொண்ணோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே கிடப்பேன். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னால் எப்படி பேச முடியும் அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே விட்டுட்டேன். அப்புறம் நாட்கள் ஓடுது, 9வது ஆரம்பிக்குது. 9வதுல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பிக்குது. எல்லாருமே அப்படி ஜோடி ஜோடியாக நாங்களாம் லவ் பண்ணுறோம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சாங்க. அதை ஒரு பார்த்துட்டு சரி நம்மளும் லவ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பொண்ணு, நான் சொன்னேன்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அந்த பொண்ணு வந்துட்டு அவளை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்ட்டு என்னோட பஸ்ஸில் வர ஒருத்தங்கிட்ட கேட்டேன். அவன் வந்துட்டு ஒரு இது சொன்னான், டேய் இந்த மாதிரி அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னா. சரி தாடா அப்படின்னு கேட்டேன். நான் தரவே இல்லை, என்னை ஓட விட்டுக்கிட்டே இருந்தான். நான் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டு பிடிச்சனால நானும் ஒரு கேங்கில் வந்து இருந்தேன். அப்போ அந்த கேங்ல இருந்து ஒரு பையன்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸாக வாங்கி இவனை மிரட்டி அந்த நம்பரை வாங்கினேங்க. நம்பரை வாங்கி கிறுக்க மாதிரி 7-8 அனுப்பிச்சு விட்டுட்டு, அவனுக்கு இப்போ பேசினா கடுப்பாக இருக்கும், நான் பேசினா என்னை பிளாக் அடிக்காத அப்படின்ற மாதிரி நான் டெக்ஸ்ட் பண்ணுறேங்க. அவள் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளாக்கு, செகண்ட் நம்பர் வந்துட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் பிளாக்கு, 3rd நம்பர்லேருந்து இது மாதிரி பண்ணுறேன், அதுவும் பிளாக்கு. சரி என்னடா அது, எல்லா மீடியம்லேயும் பிளாக் பண்ணிட்டா, சரி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரில் அதை விட்டுட்டேன். அன்றைக்கி எனக்கு சோசியல் எக்ஸாம் வேறு, கண்ணீரில் அன்றைக்கி உட்காந்து ஒரு மாதிரி சங்கடமாகவே உட்காந்துருந்தேன். இப்போ என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கும் பிரேக்கப்பு. இந்த மாதிரி இந்த பொண்ணு சொன்னனால அந்த பொண்ணு என்னை வேணான்ட்டா அப்படின்ற மாதிரி கதை. சரா அப்படின்னு நாங்களும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து உட்காந்து சோகத்தில் இருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி வந்துட்டு போகுது, 2 நாள் ஓடுது. 3வது நாள் வந்துட்டு அந்த நம்பர் கொடுத்தான்ல ஒரு பையன், நம்பர் வச்சுட்டு தராமல் போனான்ல ஒரு நாய், அந்த நாய் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவள் வந்து இனிமேல் உன்னை இப்படி டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணா, மீறி இந்த நம்பரில் வந்து அவள் டெக்ஸ்ட் பண்ணான்னா நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறதையும் நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை மாற்றிருக்கான். இனிமே அவன் இப்படி பண்ணான்னா அவன் மேலே போலீஸ் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு அப்போ வந்துட்டு சொல்லுது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, அந்த பொண்ணு ஃபாரின்ல 9th படிக்குது, நான் இந்த ஸ்கூல்ல 9th படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ அது கேட்ட உடனே நான் அப்போ அவ்வளோ இலகிய மனசுக்காரன். ஒரு மாதிரி கேட்ட உடனே கிளாஸ்ல அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ இவ்வளோ போலீஸ் கேஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசம். அது போக வந்துட்டு எனக்கு ஒரு வார்த்தை சூட்டி என்னை வந்து கெட்ட வேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சூட்டுச்சு அந்த பொண்ணு, ஸ்டாக்கர் அப்படின்னு. இன்னி வரைக்கும் அந்த வார்த்தையை என்னை யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு இன்னும் லேசாக ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டு வந்துடும். எனக்கு அப்போ தெரியாதுங்க, நான் இன்னசென்ட்டுங்க. ஏங்க ஒரு பொண்ணு பிளாக் பண்ணுறா, அவள் வந்துட்டு ரிப்ளைவாவது பண்ணோம்னாங்க, இப்படி என்னை பேசாத, இது நல்லா இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. எடுத்தோடனே பிளாக் அடித்தா நான் என்னங்க பண்ணுவேன்? இன்னைக்கு அந்த பொண்ணு நினச்சா எனக்கு கோவம் வருது, வெறுப்பெல்லாம் வர தோணும், வாய் வரைக்கும் வந்துடும். ஆனால் அன்னைக்கு நான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம மேலே தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுருவேன். ஓகேவா? ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு சொசைட்டியில் பழகுறேன். ஓகே மக்களே, இதுவரை நீங்கள் கேட்டு நிகழ்ந்தது லேண்ட் கேஸு. நீங்கள் வந்து எங்களோட டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபைல நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறேன், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் யாருக்காவது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.